பெரியவர்களே, உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை நாளேட்டின் வாசக பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் விடுதலை நாளேட்டில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு, மாநில அரசு, மாநில முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை, ஏன் ஒரு பிரகடனத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் முற்றிலும் பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் 23 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருந்த, தங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கப்பட வேண்டும் என அவர்கள் மிகப்பெரிய போர்க்களத்தில் நின்று கொண்டு கோரிக்கை வைத்த ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியிலே மிகச் சிறப்பாக சொன்னதை நடைமுறைப்படுத்தும் வகையிலே சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கின்ற திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய உயிரோட்டமான அந்த சிறப்பை மெய்ப்பிக்கும் வண்ணம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் என சொன்னது மட்டுமல்ல, உத்தரவிட்டிருக்கிறார் என்பது இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரது வயிற்றிலும் பால் வார்த்த செய்தியாக இன்றைக்கு காணப்படுகிறது. அதில் மிக குறிப்பாக தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், TAPS என்கின்ற புதிய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதிமுக அரசு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தி அரசு ஊழியர்களுக்கு, அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு செய்த அநீதியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என உறுதியளித்த தமிழ்நாடு முதல்வர் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக 4 ஆண்டு கடந்த நிலையில் இன்றைக்கு இந்த சுற்றின் இறுதி ஆண்டில் ஆளக்கூடியவர் மிகச்சிறப்பாக 26ஆம் ஆண்டுக்கு பிறகும் திராவிட மாடல் ஆட்சி தொடருவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை தந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அறிவிப்பை திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக நமது நம்பிக்கையையும் மக்களின் நம்பிக்கையையும் மெய்யாக்கி சாதித்து காட்டியுள்ள முதலமைச்சருக்கு நமது நெஞ்சம் நிறைந்த பாராட்டு என சொல்லி மிக சிறப்பான பாராட்டை, நன்றியை தெரிவித்திருக்கிறார் தாய்க்கழகத்தின் சார்பில். அதோடு மிக சிறப்பாக இன்றைய மிக முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் அனைத்துமே நன்றியை கூறி போராட்டத்தில் இருந்து தங்களை விடுவித்து கொண்டு மகிழ்ச்சி பெருங்கடலில் குவிந்திருக்கிறார்கள், பெருங்கடலில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உத்தரவு தான் தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவு. இந்தியாவில் பிற மாநிலங்களெல்லாம் இப்படி தொடர வேண்டும் என ஊக்கப்படுத்துவது என்கின்ற அளவிலே இந்த உத்தரவு இன்றைக்கு கிடக்கிறது. தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் என்பது இந்த பிரச்சனையிலும் மறுக்கப்பட்ட, நிறுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை, புதிய ஓய்வூதியத்தை தந்து அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை மகிழ்வித்த இந்த அறிவிப்பும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 முதலில் அறிவித்த மாநிலம் என்கின்ற பெயரை தட்டி சென்றிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இன்றைய விடுதலையில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் அறிக்கையினை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். அதுதான் சாவித்திரிபாய் பூலே என்கின்ற 196வது பிறந்தநாள் காணக்கூடிய ஜோதிபா பூலேயினுடைய வாழ்வினையர். அவர் தன்னுடைய வாழ்வினையர் கணவர் மூலமாக படிக்க கற்றுக்கொண்டார், எழுத கற்றுக்கொண்டார். அவர் அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்வியை படித்து அதில் பட்டயம் பெற்றார்.
அதற்கு பிறகு அவர் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். அந்த பள்ளிக்கூடங்களிலே பெண்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விதவை பெண்களுக்கு என பல்வேறு நிலையிலே குறிப்பாக பெண் கல்வியை மையமாக வைத்து அவர் ஆற்றிய பணி. ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியவர் 18க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். மிகச்சிறப்பாக சாதித்தார். அவர் மீது கல்லும், அவர் மீது மிகப்பெரிய அளவிற்கு மலமும் வீசப்பட்டது. அவர் செல்கின்ற பாதையெல்லாம் தடை போடப்பட்டது. அவற்றையெல்லாம் மீறி அவர் செய்த ஆசிரியர் பணிதான் இந்தியாவிலேயே பெண் கல்விக்கு முதல் பணி. இந்தியாவிலேயே ஒரு பெண் கல்வி கற்றது அவர்தான். இந்தியாவிலேயே ஒரு பெண் கல்வி கற்று ஆசிரியர் பயிற்சி முடித்ததும் சாவித்திரிபாய் பூலே என்கின்ற அவர் மட்டும்தான். எனவே அவர் தொடங்கிய அந்த பெண் கல்வி புரட்சி மிகச்சிறப்பாக இன்றைக்கு நாடெங்கும் இன்றைக்கு ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய பிறந்த நாளை மகளிர் ஆசிரியர் நாள். காரணம், முதலில் ஆசிரியர் பயிற்சி முடித்த ஒரு பெண் என்பதனால், அல்லது பெண் கல்வி நாள். பெண் கல்விக்கு வித்திட்டவர், பெண் கல்வியில் முதலாக பட்டயம் பெற்றவர் என்ற கோணத்திலும் அவர் பிறந்த நாளை பெண் கல்வி நாள் என்று கொண்டாடலாம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆசிரியர் நாள், ஆசிரியர் தினம் என கொண்டாடுவதற்கான முழு தகுதியும் பெற்ற ஒருவர் உண்டென்றால் இந்திய ஒன்றியத்திலேயே நம்முடைய சாவித்திரிபாய் பூலே மகாராஷ்டிர மண் தந்த அந்த மிகச்சிறப்பான அவருக்குத்தான் அந்த சிறப்பும் தகுதியும் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே பிறந்த நாள் அதற்காக ஆசிரியர் தினத்திற்காக இருப்பதால் அடுத்த கட்டமாக கூட மகளிர் ஆசிரியர் நாள், பெண்கல்வி நாள் என்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும். எப்படி தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளை மிகச்சிறப்பாக சமூக நீதி நாளென்றும், பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளென்றும், சமூக நீதி களத்திலே இந்தியாவிற்கே வழிகாட்டும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்களோ, அதேபோல் சாவித்திரிபாய் பூலேயினுடைய இன்றைய பிறந்த நாளை 196வது அவருடைய பிறந்த நாளில் சிறப்பிக்க வகையிலே மகளிர் ஆசிரியர் நாள் அல்லது பெண் கல்வி நாள் என்ற ஏதோ ஒரு சிறப்பை தர வேண்டும். மகளிர் கல்விக்காக தன்னை ஒப்படைத்த அந்த பெருமகளின் பிறந்த நாள் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பான வேண்டுகோளை அறிவிப்பாக தாய்க்கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தலைவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதேபோல் நம்முடைய விடுதலை நாளேட்டினுடைய மிக முக்கியமான தலையங்கமாக ராய்ப்பூரிலே RSSனுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 28/12/2025 பேசுகின்ற போது, நாக்பூரில் சிறிய சாகாவில் தொடங்கிய RSS பணி இப்போது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. மக்களை ஜாதி, செல்வம் அல்லது மொழியால் மதிப்பிடக்கூடாது. முழு நாடும் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த உணர்வே உண்மையான சமூக நல்லிணக்கம் என திருவாய் மலர்ந்திருக்கிறார். ஏதோ அவர்களுக்கு புதிய ஞானோதயம் வந்தது போல் மிக அருமையாக சமூக நல்லிணக்கத்தை பற்றி அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், 29/12/2025 அடுத்த நாள், முதல் நாள் அப்படி சொல்கிறார், அடுத்த நாள் ராய்ப்பூரில் பேசிய மோகன் பகவத் ஹைதராபாத்திலே பேசுகிறார். விஸ்வகுருவாக மாறுவதற்கு பாடுபட வேண்டும், சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். நேர் எதிர்த்து செய்யலே 24 மணி நேரத்தில் ஒருவர், ஒரு அமைப்பினுடைய ஒன்றிய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் 24 மணி நேரத்தில் பிறழ்கிறார், குட்டிக்கரணம் போடுகிறார், நேர் எதிர் கருத்தை சொல்லுகிறார். இதில் இரண்டாவது சொன்னாரே, சனாதன தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும், பரப்பப்பட வேண்டும் என, அதுதான் அவரது உண்மையான அந்த உருவம், அதுதான் அவர்களது உண்மையான சித்தாந்தம். ஆனால் ஏமாற்றுகின்ற வகையிலே பேசனா இரண்டுடையாய் போற்றி என பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல அவர்கள் தங்களுடைய கருத்தை இப்படி சொல்லுகிறார்கள். எனவே இதை எதிர்த்து, இதை விளக்கி ஒரு தலையங்கத்தை விடுதலை நாளேடு சிறப்பாக தந்திருக்கிறது. சங்கராச்சாரியாராக
இந்து மதத்தைச் சேர்ந்த யார் வேண்டுமானாலும் ஆகலாம் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு மோகன் பகவத் தயாரா? நல்லிணக்கத்திற்கு தயாரா? அவர் சொல்லுகின்ற சனாதன தர்மம் மக்களை சமப்படுத்தும் என்கின்ற அந்த பொய் கருத்து இருக்கிறதே, அதற்கு மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நேர் எதிரானது என்று சொன்னால், சங்கராச்சாரியாராக மற்ற யார் வேண்டுமானாலும் வரலாம் என சொல்வதற்கு மோகன் பகவத் தயாரா என்றால் இல்லை. எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த நோக்கம் ஜாதி, மதம், மக்களை பிரிக்கும் தன்மை, இதுதான் சனாதன தர்மம் என்பதற்கான அடிப்படையை மோகன் பகவத் அங்கே கூறியிருப்பதை தலையங்கம் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. அதுபோல் மிக அருமையானதொரு சிறப்பான நிகழ்வாக நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு நடைபயணத்தை திருச்சி மாநகரிலிருந்து தொடங்குகிறார். அந்த நடைபயணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி தொடர திமுகவின் சாதனை திட்டங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்லப்பட இந்த நடைபயணம் பயன்படுத்தப்படும் என சொல்லி பல்வேறு காலகட்டங்களிலே பல முறைகள் பல தடவைகள் நடைபயணத்தை மேற்கொண்ட வைகோ அவர்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான காலகட்டத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அடிப்படையிலே மிக அருமையான தத்துவத்தை முன்வைக்க, இன்னும் சொல்லப்போனால் மதவெறியை அடித்தொழிக்க, மதச்சார்பின்மையை நிலைநாட்ட, சமூக நீதிக்கு குரல் கொடுக்க, திராவிட மாடல் ஆட்சி திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல இந்த நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்கள், முன்னணி பெருமக்கள் வாழ்த்தி அந்த பயணம் தொடங்கி மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல் மிக முக்கியமாக நம்முடைய விடுதலை நாளேட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளிலே வழக்கம் போல் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனை, குறிப்பாக மூத்தோர்கள் தங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்கும் வண்ணம் ஆண்டுக்கு ஒரு முறை சில முக்கியமான நிகழ்வை மையமாக்கி திருமண நாள், பிறந்த நாள், பணியேற்பு நாள் என ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து தங்களுடைய உடற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உடல் பற்றிய, மனம் பற்றிய மிகச்சிறப்பான அறிவியல் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த கருத்துக்களை பெற வேண்டும். நல்ல வண்ணம் உடல்நலத்தை பேண வேண்டும். இந்த மருத்துவ உலகில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை, ஒரு நினைவூட்டலை தருகின்ற வகையிலே நம்முடைய விடுதலை நாளேட்டில் இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கதே என்கின்ற தலைப்பில் நேற்று தொடர்ந்து இன்றும் எழுதியிருக்கக்கூடியவற்றில் நம்முடைய உடல் நலம் பேணுவதன் முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார். ஆக விடுதலை நாளேடு மிகச் சிறப்பாக இன்றைய தினம் பல்வேறு செய்திகளை மையப்படுத்தி இருப்பதில் நிறைவாக ஒரு செய்தி, தமிழ்நாடு முழுவதும் குரல் வாரம் கொண்டாடப்படும் என அரசு அறிவிப்பு. குரல் வார கொண்டாட்டம் என்கின்ற அந்த அறிவிப்பு இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. திருக்குறளுக்கு அங்கே முக்கியத்துவம் தர தந்தை பெரியார் ஏற்று போற்றிய மிகச்சிறப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கே ஆட்சிக்கு சிறப்பானதொரு கருத்தை தரக்கூடிய நூலாக பயன்படுத்தக்கூடிய திருக்குறள், அந்த திருக்குறள் வாரம், குறள் வாரம் கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் வருகிற 10ஆம் தேதி மிகச்சிறப்பாக தொடங்குகிறது என்கின்ற செய்தியையும் சொல்லி, அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக முயலும் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பும், பொங்கல் பரிசு என்கின்ற வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் 2,22,00,000 பேர்களுக்கு தமிழ்நாடு அரசு திராவிட பொங்கலை சிறப்பாக கொண்டாட, தமிழர் தம் பண்பாட்டு திருவிழாவை மிகுந்த மகிழ்வோடு கொண்டாட அவர்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு வழங்க இருக்கிறது என்கின்ற உத்தரவையும் தந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியது. இந்த விடுதலை நாளேட்டோடு ஞாயிறு மலரும் இணைந்து தரப்பட்டிருக்கிறது. ஞாயிறு மலரில் ஏகப்பட்ட செய்திகள் உங்களுக்காக இடம்பெற்றிருக்கின்றன. விடுதலை நாளேட்டின் வாசக பெருமக்களே, விடுதலையை படிப்போம். விடுதலை செய்தியை மிகச்சிறப்பாக உள்வாங்கி பிறருக்கும் கொண்டு செல்வோம். விடுதலையை பரப்புவோம். நன்றி, வணக்கம்.